மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழ்தியேல் வாழலாம் மடநெஞ்சமே. இது திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். மந்திரம் எவ்வளவோ நன்மை செய்ய வல்லது. மந்தாரன் திராயத்தேதி மந்திரஹா என்று சொல்லுவார்கள். தன்னை நினைப்பவர்களை, சொல்லுபவர்களை, உபாசிப்பவர்களை எப்போதும் காக்கும் மந்திரம். பகவானுக்கே மந்திரம்ங்கிற திருநாமம் உண்டு. அவன் நினைப்பவர்களையும் அண்டுபவர்களையும் காக்கிறான். மந்திரங்களுக்குள்ளே தலைமை பெற்றது 8 எழுத்து மந்திரம், நமோ நாராயணாயங்கிற மந்திரம். திருமங்கை ஆழ்வார் அந்த மந்திரத்தை தான் வயலாளி மணவாளன் எம்பெருமானிடத்தே கொல்லைங்கிற இடத்தில் பெற்றார். இன்றும் திருவாலி திருநகரில் எழுந்தருளி இருக்கும் திருமங்கை ஆழ்வார் ஆண்டுதோறும் பங்குனி மாசத்து உத்தர நட்சத்திரத்துக்கு முதல் நாள் திருமணங்கொல்லைக்கு எழுந்தருளுகிறார். அங்கே குதிர வாகனத்தில் திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளுவார். வயலாளி மணவாளன் பல்லக்கில் வந்து தன்னுடைய ஆபரணங்கள் அத்தனையும் திருமங்கை ஆழ்வாருக்கு திருடு கொடுத்து இறுதியாக திருமந்திரத்தை உபதேசிப்பார். மாலுரைத்த மந்திரத்தை அவன் முனையே மடியொதுக்கி பெற்றவர் திருமங்க மன்னர். மங்கை மன்னனான வடிவே என்று மணவாள மாமனிகள் சாதிக்கிறார். இந்த திருமங்கை ஆழ்வாராலே பல்லாண்டு பாடப்பெற்ற பெருமான்கள் எத்தனையோ பேர். அதிலே இவர் 2 பெருமான்களை முக்கியமாக பல்லாண்டு பாடியுள்ளார். இந்த 2 பேருக்கும் சம்பிரதாயத்தில் இவர்கள் இருக்கும் திவ்ய க்ஷேத்திரத்துக்கு கோயில் திருமலை என்று சொல்லுவார்கள். 108 வைணவ திருப்பதிகளில் 4 முதன்மை பெற்றவை. கோயில், திருமலை, பெருமாள் கோவில், திருநாராயணபுரம் என்று சொல்லுவது வழக்கம். அதிலே கோயில் என்பது திருவரங்கத்தையும், திருமலை என்பது ஏழுமலை ஸ்ரீனிவாசனின் ஆஸ்தானத்தையும் குறிக்கும். பெருமாள் கோயில் என்பது காஞ்சிபுரத்தை குறிக்கும். திருநாராயணபுரம் அனைவரும் அறிந்த ஊர். கர்நாடகத்தில் மைசூர் மண்டியா மாநிலத்திலே ரொம்ப ஆச்சரியமான இடம். இப்போது நாம் தில்லியில் இருக்கும் ராமர் சன்னிதானத்தில் மேலே 2 பெருமாள்களும் எழுந்தருளி இருக்க ஒரு சேர தரிசிக்கப் போகிறோம். திருவேங்கடமுடையானை ஒரு புறமும் திரு அரங்கநாதனை மற்றொரு புறமும் சேவிக்கப் போகிறோம். ஏற்கனவே நாம் ஹனுமானையும் ஆழ்வார் ஆச்சாரியர்களையும் நாச்சியார் மகாலட்சுமியும் ராமனுடைய திருவடி பாதுகைகளையும் சேவித்து விட்டோம். தற்போது நாம் சயன திருக்கோலத்தில் இருக்கும் பெரிய பெருமாள் ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான சயனம், புஜங்க சயனம். தன்னுடைய வலது திருக்கையாலே கிரீடத்தை தொட்டு காட்டி அனைத்து தேவர்களுக்கும் தலைவன் யானே என்று உணர்த்துகிறார். சற்றே ஒருக்களித்த நிலையில் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அரவின் அணமிசை மேய மாயனார் என்று திருப்பாணாழ்வாருடைய பாசுரம். நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே என்று திருப்பாணாழ்வார் பாடியிருக்கார். பகவானுடையது கருநீல மேனி, ரொம்ப ஆச்சரியமான திருமேனி. அரங்கநாதனை சேவித்துக் கொள்கிறோம். மற்றொரு புறத்தில் நின்ன திருக்கோலத்தில் நெடுநெடுவென்று உயர்ந்த திருக்கோலத்தோடைய திருவேங்கடவன் உள்ளார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே என்று குலசேகராழ்வாராலே பாடப்பெற்றவர். திருமங்கை ஆழ்வாரோ தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பெற்றொழிந்தேன், இவ்வளவு நாளும் உற்றார் உறவினென்று அவர்கள் பாச வலையில் சிக்கி அதிலேயே தவித்தேன். இதோ நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாளனை கொண்டருளே. சிறுவனான அடியேனும் திருவடிகளை பற்றி வந்திருக்கிறேன், நமக்கு கைங்கரியம் செய்யும் பேற்றினை நல்கு என்று திருமங்கை ஆழ்வார் வேண்டுகிறார். இதே திருமங்கை ஆழ்வார் திருவரங்கத்துக்காக 50 பாசுரங்கள் பாடினார். ஆக இந்த 2 எம்பெருமான்களையும் ஒரு சேர தில்லியில் லோடி ரோடில் இருக்கும் ராமர் சன்னிதானத்தில் இன்னைக்கு சேவித்து கொண்டோம். இன்னும் ராமன் பிரதான மூர்த்தி எம்பெருமானை சேவிக்க போகிறோம். அது அடுத்த நாள் சந்திக்கும் போது சேவிப்போம். தற்போது
விஸ்வாமித்திரர் ராமனை பெற்று போகும் நேர்த்தியை பார்ப்போம். கடந்த நாள் சந்தித்த போது தசரதன் ராமனையும் இலக்குவனையும் விஸ்வாமித்திரரோட அனுப்பி வைத்தான்னு பார்த்தோம். எவ்வளவு தூர ராமன் தயரதனுக்கு இணங்கியவனாக அடிபணிந்தவனாக இருந்தார். ஒரு பொருளை எடுத்து கொடுக்குமா போலே தசரதன் கொடுத்து விட்டான். ஒரு சிறு கதை. ராமானுஜருடைய சீடர்களுக்குள் பிள்ளை உறங்காவல்லி தாசர் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் தாசராக ஆவதற்கு முன்னால் ராமானுஜரின் சீடராக ஆகி திருமாலிடத்தில் பக்தி பெருக்கெடுப்பதற்கு முன்னால் மல்ல யுத்தம் பண்ணக்கூடியவராக இருந்தார். உடல் திண்மை பெற்றவர். பொன்னாச்சியார்னு அவருடைய திருத்தேவியாருக்கு திருநாமம். இந்த இருவரும் ராமானுஜருடைய உபதேசத்துக்கு ஆட்பட்டு திருமாலே அனைத்தும் என்னவனுடைய தொண்டு நிழலில் வந்து சேர்ந்தார்கள். ஒரு முறை இரவு பொன்னாச்சியார் தூங்கி கொண்டிருந்தாள். யாரோ ஒருத்தர் வந்தார். தனக்காக இல்லை, ஆனால் மறுநாள் பாகவதர்கள் பலருக்கு உணவளிக்க வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும். அவர் கையில் பொருள் இல்லை. பார்த்தால் பொன்னாச்சியார் உயர்ந்த ரத்தினத்தோடு போட்டு கொண்டிருந்தாள். மெதுவே அவள் அறியாவண்ணம் தூங்கும்போது ஒரு பக்க தோட்டை கழற்றினார் வைணவர். அவள் சற்றே உணர்ந்தாள். இவர் தான் எடுக்கிறாருங்கிறத தெரிந்து கொண்டாள். ஆனால் இவர் தனக்காக எடுக்க மாட்டார். திருடக்கூடிய எண்ணமே இவருக்கு கிடையாது. பொது காரியத்துக்காகத்தான் எடுக்கிறார். ஒரு தோடு போதுமோ போதாதோ, மற்றொரு காது தோட்டையும் கழற்றி கொண்டு போகட்டும் என்று பொன்னாச்சியார் திரும்ப படுத்தாள். திரும்புகிறது பார்த்தவுடனே இவள் விழித்து கொண்டாள் போலும் என்று நினைத்து வந்திருந்த வைணவர் மற்றொரு தோட்டை எடுக்காமலே ஓடிப்போய்விட்டார். மறுநாள் காலை பொழுது புலர்ந்தது. பிள்ளவரங்காவல்லி தாசர் பார்த்து, பொன்னாச்சி, எங்கே உன்னுடைய ஒரு காது தோட்டை காணோம் என்று கூறினார். ஓ, கணவன் கோவித்துக் கொள்ளப் போகிறானோ என்ற பயமே அவளுக்கு இல்லை. நடந்ததை கூறினால் அவர் சந்தோஷப்படுவார் என்று நினைத்து நடந்ததை சொன்னாள். ரோமக கோபப்பட்டாராம் பிள்ளவரங்காவல்லி தாசர். ஒருவேளை ஒரு தோடு போனதற்காக கோபப்படுகிறீரோ என்று பொன்னாச்சியார் கேட்டாள். அவர் பதில் கூறினார், ஒரு தோடு போனதற்கு எனக்கு கவலை இல்லை, நல்ல காரியத்துக்குத்தான் செலவழித்திருக்கிறாய். ஆனால் உன்னை யார் திரும்ப படுக்க சொன்னார்கள்? நீ படுத்தபடியே இருந்திருந்தால் வந்திருந்த பக்தர் எப்படி ஒரு காது தோட்டை பார்த்தெடுத்தாரோ அதை போல மற்றொரு காது தோடையும் எடுத்திருப்பார். நீயாக வேணும்னு திரும்ப படுத்தாய். உனக்கு அறிவிருக்கக்கூடிய மனிதன்னு காட்டி கொண்டாய். ஆகவேதானே அவர் மற்றொரு காது தோடை எடுக்காமல் போனால். நீ மட்டும் கல்லு போலே கட்டை போலே கிடந்திருந்தால் அவர் பயப்படாமல் மற்றொரு காடு தோற்றை எடுத்து போயிருப்பார். நீ ஏன் கல்லு போல கடக்காமல் திரும்பினாய்? அதுதான் உங்ககிட்ட எனக்கு கோபம் என்று கணவன் கூறினார். இந்த நிலை நமக்கு வருமானு யோசித்து பார்க்க வேண்டும். பொன்னாச்சியார் மிகவும் மகிழ்ச்சியுற்றாள். ஓ, அதற்காக கோபித்து கொண்டீரா? நான் ஒரு தோட்டை கொடுத்ததற்கு கோபித்து கொண்டீரோ நினைத்தேன். அல்ல, பக்தர்களிடத்தில் வந்தால் கல்லு போலே கட்ட போலே அடிமைத்தனத்தை காட்ட வேண்டும். அதைத்தான் அன்று பொன்னாச்சியாருக்கு பிள்ளவரங்காவல்லி தாசர் சொல்லி கொடுத்தார். இப்ப அந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இப்படி நம்மால் இருக்க முடிகிறதோ அல்லவோ இருக்க வேண்டும். ஆனா இப்ப நாம பார்த்திருந்த கல்லிலிருந்து கதையிலிருந்து ஒரு எப்படி தாம்பாளத்திலே ஒரு பொருளை வைத்து எடுத்து கொடுப்போமோ அதை போல ராமனை தயரதன் எடுத்து கொடுக்கிறான். அப்ப நாம கல்லு போல கட்ட போல பகவானுக்கு அடிமை செய்ய வேண்டும். அவன் முன்னால் படியாக கிடக்க வேணும்னு குலசேகரர் ஆசைப்பட்டார். இன்னும் அந்த திருவேங்கடமுடையானத்தான் சேவித்துக் கொண்டோம். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு பாசுரம். கல்லு போலே கட்ட போலே பெருமானிடத்தில் நாம் இருந்து தொண்டு புரிய வேண்டும். அப்படி செய்யணுங்கிறத பெருமான் நமக்கு முன்னுதாரணமாக இருந்து நடந்து காட்டுகிறார். ஏனெனில் எடுத்து கொடுக்கப்படும் ஒரு பொருளாக தயரதனுக்கு அடங்கின பொருளாக ராமச்சந்திரன் இருந்திருக்கிறார். ததௌ குஷிகபுத்திராய சுப்ரீதேன அந்தராத்மனா 22வது சர்க்கம். விஸ்வாமித்ரோ யயாவக்ரே ததோ ராமஹா மகாயசாக காகபக்ஷதரோ தன்வி தஞ்ச சௌமித்திரர் அன்வகாத். முன்னால் விஸ்வாமித்திரர், நடுவில் ராமன், பின்னால் சிறு இளவலான இளைய பெருமாள் லக்ஷ்மணன். இவர்கள் நடந்து காடு நோக்கி போனார்கள். காடு துன்பம் கொடுக்கும், பசி தாகம் அதிகமாக இருக்கும், வெயில் வாட்டும். இது எதிலும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் விஸ்வாமித்திரர் பலா அதிபலா என்று 2 மந்திரங்களை உபதேசித்தார். மந்திரங்களுக்கெல்லாம் தலைமை பெற்றது 8 எழுத்து மந்திரம்னு கூறினேன். அதற்கு அடங்கிய மந்திரம்தான் மற்ற எந்த மந்திரமுமே. அதுல பலா அதிபலாங்கிற மந்திரத்தை கொடுக்க போறார். ராமன் தண்ணீரில் நீராடினான், ஆச்சமனம் செய்தான்,
ததோ ராமः ஜலம் ஸ்பிருட்வா பிரகிருஷ்டவதன சுச்சிः சஹஸ்ரரஷ்மிர் பகவான் சரதீவ திவாகரः குருகார்யாணி சர்வாணி நியுஜ்ய குஷிகாத்மஜः உஷுஸ்தாம் ரஜனீன் தத்ர சரவ்யாம் சசுகம் த்ரயः. மூவரும் அன்றிரவு சரையூ நதியினுடைய ஓர் கரையிலேயே தங்கினார்கள். தசரத நிருபசூனு சத்தமாபியாம் திருணசயனே அனுச்சிதே ததோஷிதாபியாம் குஷிக சுத வச்சனோனு லாலிதாபியாம் சுகமிவசா விபவௌ விபாவரி. ராமன் கீழே படுத்தான் புல் தரையில். அதை பத்தி இங்க வால்மீகி சொல்றார். திருணசயனே அனுச்சிதே ததோஷிதாபியாம் 22வது சர்க்கத்தினுடைய கடைசி ஸ்லோகம். அனுச்சிதம், அனுச்சிதம்னா பொருந்தாததுன்னு அர்த்தம். ராமனுக்கு பொருந்தாத படுக்கை. அவர் இதுவரைக்கும் ஹம்சதூளிகா மஞ்சம் பஞ்சுமெத்தை பட்டுப்படுக்கையில் படுத்திருக்கிறார். ஆனால் தற்போதோ தனக்கு பொருந்தாத படுக்கையில் படுத்தார். ஆனால் பார்த்தா இதுவும் பொருந்தித்தான் இருந்தது. அரசகுமாரன்னு பார்த்தால் பொருந்தாது. பகவான் பூமியில் படுக்கிறான்னு பார்த்தால் பொருந்தும். ஏன்னா பூமாதேவி நாச்சியார் அவனை தாங்க எவ்வளவு பேர் பெற்றிருக்க வேண்டும். ஆக பூமி பிராட்டியே ஆனந்தப்படுற அளவுக்கு தரையில் படுத்தான் ராமன். திருணசயனே அனுச்சிதே ததோஷிதாபியாம். இப்படியா விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு அன்றிரவு பொழுதை கழித்தார். மறுநாள் பொழுது புலர்ந்தது. 23வது சர்க்கம். பிரபாதாயாந்து சர்வரியாம் விஸ்வாமித்ரோ மகாமுனிகி அபியபாஷத காக்குத்ஸ்தௌ சயானோ பரணசம்ஸ்தரே. பரணசம்ஸ்தரே இலை தழைகளுக்கு புல்லுக்கு நடுவிலே படுத்து கொண்டிருந்த ராமனை பார்த்தார். ராமன் நன்னு நீண்ட துயில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். காலை மணி 3:45. 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் வந்துவிடும். பிராமே முகூர்த்தேஜ உத்தாய மனசா சிந்தையே தரின். ஆச்சார பிரதானராயிற்றே ராமன். மற்ற பேருக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம் விடியற்காலையில் துயில் எழுதல் அக்னி காரியங்களையும் தீர்த்த காரியங்களையும் விடாமல் செய்தல் இத்தனைக்கு ராமன் முன்னோடியாக இருக்க வேண்டும். அவரே தூங்கி கொண்டிருந்தால் பார்த்த விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களை எழுப்பணும்னு ஆசை கொண்டார். அப்ப பிறந்ததுதான் இந்த ஸ்லோகம். எல்லாரும் அறிந்த ஸ்லோகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்கிகம். காலை எழுந்திருந்து விட்டதே ராமா, எழுந்திருக்க வேண்டாமா? எழுந்திரு, நேரமாகிறது. அனைவருக்கு நீ முன்னோடியாக இருக்க வேண்டும்னு பாட ஆரம்பிக்கிறார். 4 மணிக்கு எழுந்திருக்கணும். 3:45 திருப்பள்ளி எழுச்சி பாடினதா வச்சுப்போம். திருப்பள்ளி எழுச்சி என்னே 10 பாடல்கள் தொண்டரடிப்புடியாழ்வார் அரங்கநாதனுக்காக பாடியிருக்கிறார். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனவிருரகந்தது காலையும் பொழுதாய் மதுவிரிந்தொழுகின மாமரரெல்லாம் வானவரரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் என்று 10 போஷரம். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயேன்னு அவர் பாடினார். அதே போலத்தான் ஆண்டாள் 10 போஷரங்களாலும் எழுந்திரு எழுந்திருன்னு ஓரொரு பெண்ணாக துயில் எழுப்பினாள். திருப்பாவேல எல்லாரும் அறிஞ்ச போஷரம். பெரியாழ்வார் கண்ணனுக்கு துயில் எழுப்பினார். அரவணையாய் ஆயரேரே அம்மமுன்ன துயிலழாயே. ஏன் உபனிஷத்தே பெருமான எழுப்பித்து உத்திஷ்ட புருஷ ஹரி, ஏ புருஷ ஹரி தேவரீர் எழுந்திருக்க வேண்டும். இவர்கள்லாம் தூங்குகிறார்கள்னு அர்த்தம் அல்ல. யோக நித்ரை, உறங்குகிறா போலே ஜகத்தை காப்பது எப்படி என்று சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அதைத்தான் இப்ப விஸ்வாமித்திரர் கண்டவர் எழுப்புறார். கௌசல்யா சுப்ரஜாக. ஹே ராம, கௌசல்யனுடைய வயிற்றுக்கு பட்டம். என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள். பெற்ற வயிறு என்ன பாக்கியம் பண்ணித்தோ. யாரும் ஒருத்தனை பெற்றிருந்தால் தந்தையை கொண்டாட மாட்டார்கள், தாயத்தான் கொண்டாடுவார்கள். என்னமா பெற்றாளோ அந்த வயிற்றுக்கு பல்லாண்டு. திருஷ்டி சுத்தி போடணுங்கிற மூலியம். கௌசல்யா சுப்ரஜாக. சுப்ரஜாக நல்ல மகனை பெற்றெடுத்தாள் கௌசல்யா. கௌசல்யா நல்ல பிள்ளை ஈந்தாள். பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, விடியற்காலை பொழுது புலரப்போகிறதே, மேற்கொண்டு காரியங்களை செய்ய வேண்டுமே. உத்திஷ்ட எழுந்திரு. நரசார்தூல, எப்படி ஒரு புலி போன்று இருக்கிறானோ மனிதர்களுக்குள் புலி போன்றவனே. தெய்வமான்கிகம் கர்த்தவ்யம், காலை எழுந்திருந்து என்னென்ன கடமைகளை ஆற்ற வேண்டுமோ அது காத்திருக்கிறது. ராமா தேவரீர் எழுந்திருக்க வேண்டும். இந்த ஸ்லோகம் இருக்கிறது வால்மீகி ராமாயணத்தின் பாலகாண்டத்தின் 23வது சர்க்கத்தின் 2வது ஸ்லோகம். ஆனால் இது அப்படியே திருவேங்கடமுடையான் வாங்கி கொண்டு தன்னுடைய சுப்பிரபாதத்தின் முதல் ஸ்லோகமாக ஆக்கி கொண்டார். பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி எழுதினதுதான் சுப்பிரபாதம். அதனுடைய துவக்க ஸ்லோகம். யாரு திருப்பதிக்கு போயிருந்தாலும் கார்த்தால் அந்த 2:45 மணிக்கு இந்த ஸ்லோகம் காதல ஒலிக்காது இருந்திருக்குமா? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்கிகம் என்று பாடின்னு இருக்கார். ராமன் எழுந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆறுது. நாளை எழுந்திருப்பார். மேலே சந்திப்போம்.